சென்னையின் நுழைவாயிலாக கருதப்படும் செங்கல்பட்டு மாவட்டம் தொழில் வளர்ச்சி, சுற்றுலாவில் முக்கிய இடம் வகிக்கிறது. இன்றைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில் இம்மாவட்டம் குறித்த பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையின் நுழைவாயிலாக கருதப்படுகிறது. தொழில் வளர்ச்சி, சுற்றுலா மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கொண்ட முக்கிய மாவட்டமாக திகழ்கிறது. உலக புகழ்பெற்ற மாமல்லபுரம், வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், கோவளம் கடற்கரை, சென்னை பன்னாட்டு விமான நிலையம் இந்த மாவட்டத்தின் சிறப்பு அம்சமாக உள்ளது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்டமாக உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் 3070 வாக்குச்சாவடிகள் உள்ளன. மாவட்டத்தில் 63 பறக்கும் படை, 63 நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் 14 வீடியோ கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்பூர், செய்யூர், மதுராந்தகம் உள்ளிட்ட 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் மற்றும் மதுராந்தகம் தனி தொகுதியாகவும், மேலும் சோழிங்கநல்லூர் தொகுதியானது தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய தொகுதிகளில் ஒன்றாகவும் உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் 27 வேட்பாளர்களும், பல்லாவரம் தொகுதியில் 26 வேட்பாளர்களும், தாம்பரம் தொகுதியில் 18 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு தொகுதியில் 19 வேட்பாளர்களும், மேலும் திருப்போரூர் தொகுதியில் 14 வேட்பாளர்களும், செய்யூர் தொகுதியில் 15 வேட்பாளர்களும், மதுராந்தகம் தொகுதியில் 11 வேட்பாளர்களும், மொத்தம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 130 வேட்பாளர்கள் தங்கள் மனுக்களை அளித்துள்ளனர். செங்கல்பட்டு தொகுதியில் கஜேந்திரன் அதிமுக சார்பில் 2வது முறையாக போட்டியிடுகிறார். அதேபோன்று மதுராந்தகம் தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மரகத குமரவேல் 2வது முறையாக போட்டியிடுகிறார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் அரவிந்த ரமேஷ் 3வது முறையாக திமுக சார்பாக போட்டியிடுகிறார். மேலும் தமிழகத்தில் புதிய கட்சிகளின் வேட்பாளர்கள் களம் காண்பதால் இச்சட்டமன்ற தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா.